பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில குடும்பங்களுக்கு, கணவன் மனைவிக்கு திருவசனத்திலிருந்து ஆலோசனைகளை கூறுகின்றார். அது மிகவும் நமக்கு குடும்பங்களுக்கு, கணவன் மனைவிக்கு தேவையான ஒன்று. படிப்போமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருக்கணும், உபே பண்ணணும் எல்லாத்தையும். கணவனுக்கு மீறி போயிடக்கூடாது. கணவன் வார்த்தைக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மனைவிங்க யாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற போதில் தேவனுக்கு, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறது போல் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும் மனைவிகளுக்கு சொல்கிறார். ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு சரீரத்துக்கும் சரி சால்வேஷன், ரட்சிப்பு யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ரட்சிப்புனா எல்லாமே, எல்லா சகல ஐஸ்வர்யமும் சம்பூர்ணமும் சொல்லுவாங்களே, எல்லா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம், உடல், பொருள், ஆவி, சமூகம், எல்லா விஷயத்திலும் அவருடைய ரட்சிப்பு இருக்கும். ரட்சிப்புனா எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லா விதத்திலும் எல்லா பகுதியிலும் ஆரோக்கியமாக இருக்கும், ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பில் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறதுல முடிவில் பரலோகத்தில் நம் பேர் எழுதப்பட்டிருக்கும். எல்லா வெற்றிலும் ரட்சிப்பு அப்படின்னா இந்த காரியம்ல நிறைய இருக்குது. நேரம் கம்மியாக இருக்கனால நான் அடுத்த வசனத்துக்கு போகிறேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம சபைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறது போல நம்ம சொந்த மனைவிக சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் ஃபார் எவ்ரி திங் யூ ஹாவ் டு ஒபே டு அவர் ஹஸ்பண்ட்ஸ். அதாவது உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும். எல்லா காரியத்திலும் எல்லாம் வீட்டு விஷயத்தில் அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறதுல, அவருக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டு, அவருக்கு நீங்கள் கேர் பண்ணுறது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரே தடவை தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும். கணவன் தான் மிக முக்கியமானவர். ஸோ அந்த கணவனுக்கு எல்லா காரியத்திலும் மனைவி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். அடுத்தது புருஷர்களுக்கு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கொடுக்குறாரு, அடுத்தது புருஷர்களுக்கு கொடுக்குறாரு. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்றார். ஹஸ்பண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் மனைவி மேலே அன்பாக இருங்கன்றார். அங்கே கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றாரு. இந்த இடத்துல மனைவிக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்க ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்கள் அன்பு கூறுங்க, லவ் யுவர் ஒய்ஃப். நீ உங்கள் மனைவி மேலே அன்பாக இரு அப்படின்னு சொல்கிறார். கடிந்து கொள்ளாத மனைவியை, சண்டை போட்டுடாத, பயங்கரமாக கசப்பு உண்டாக்குற மாதிரி வார்த்தைகளை கொட்டிடாத, அடிச்சிடாத, பகைக்கிற அளவுக்கு பேசிடாத. அவங்க குடும்பத்தை பற்றி, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி கடினமாக பேசுகிறாதீங்க. மனைவி மேலே அன்பு கூறுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் இதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். முதலில் சபை என்பது வீட்டில் தான் ஆரம்பிக்குது. கணவன் மனைவி தான் முதல் சபை. அதுக்கு தான் ஆண்டவர் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சபைக்கு அவர் தான் தலையாக இருக்கார். அதில் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரைனா எந்தவித மாசும் எந்தவித குறையும் நம்மளை யாரும் சொல்லாதபடி, கணவன் மேலே மனைவி மேலே எந்த குறையும் யாரும் சொல்லாது. இவங்க இப்படி, அவங்க அந்த மாதிரி, எந்தவித ஒரு குறையும் உங்களை ஃபால்ட் ஃபைண்டிங் இல்லாதபடி, ஃபால்ஸ் அக்யூசேஷன் உங்கள் மேலே இல்லாதபடி, ராங் மானிட்டரிங் உங்கள் மேலே இல்லாதபடி, உங்களை பற்றி நல்லது சொல்லும்படி
இப்படியாக நம்ம இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம இதில் அட்வைஸ் சொல்லிருக்கு. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். பாருங்கள், திருப்பியும் சொல்கிறாரு, மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்ல, ஆனால் அன்பு கூறுங்க. அன்பு கூர்ந்தாவே போதும். நீ மனைவியை திட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்கள் சரீரம் இல்லை. மனைவி திட்டினா உங்களை திட்ட மாதிரி, மனைவிக்கு ஏதாச்சும் வலினா உங்களுக்கு ஏதாச்சும் வலி மாதிரி கணவனுக்கு. அப்போ அன்பு கூறுங்க, ஏன்னா நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் மனைவியில் அன்பு கூறுகிறவன் மனைவிட்ட அன்பு கூறு. ஹூ லவ்ஸ் ஹிஸ் ஓன் ஒய்ஃப், அவன் அவனிலேயே he loves himself. அவனிலேயே அன்பு கூறுகிறான், அவனையே அவன் நேசிக்கிறான். மனைவியை அடித்தா திட்டினா, மனைவியை கடிந்து கொண்டா நீ வேறு யாரும் பண்ணல, புருஷர்களே உங்களை தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்போ நீ மனைவியை கடினமாக நடத்துறியா, அடிக்கிறியா, கசந்து கொள்றியா, வேறு யாரையும் பண்ணல, உன்னை தான் நான் பண்ணிக்கிறேன், உங்களை தான் பண்ணிக்கிறீங்க புருஷர்களே. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இருக்கா. நம்மளை சொந்த மாம்சத்தை பகைச்சுப்போமா, எடுத்து பிளேடில் எடுத்து இல்லை கத்தியில் வச்சு நம்ம உடம்பை கீறிப்போமா, செல்ஃப் ஹார்மிங் பண்ணுவோமா? நம்ம ஏதாச்சும் எடுத்து ரத்தம் வர மாதிரி நம்ம உடலில் நம்ம அதை ஹார்ம் பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தண்ணில் தானே அன்பு கூறுகிறான். அப்போ மனைவிக்கு நீ மேலே அன்பாக இருக்கிற, எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். மனைவி கூட எப்படி ஒருத்தன் இணைந்து இருக்கான், யாரெல்லாம் மனைவி மேலே அன்பாக இருக்காங்க, அன்பாக நடத்துகிறாங்க, அவங்கள நல்லா ரெஸ்பெக்டிங் ஈச் அதர் அப்படின்ற போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் மழை போல பொழியும். கணவன் மனைவியும் ஒன்றாக இருந்தால் கர்த்தருக்கு பயங்கர சந்தோஷமா. ஏன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது அவர் மேலே இருக்கிறீங்களா, பயங்கரமான ஒரு ரகசியம் இது. கணவன் மனைவி சண்டை வரும், அதுக்குன்னு பிரதர் சண்டை போடாமே இருக்குமா, மனுஷங்க தானே மனுஷி தானே, உண்மை நான் ஒத்துக்கிறேன். எப்பயாச்சும் சண்டை வரதான் செய்யும், ஏதாச்சும் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வரதான் செய்யும் குடும்பம்னா. ஆனால் உடனே நம்ம அதை மறந்து மன்னித்து நம்ம இணைஞ்சிடணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கு இடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும். என் மனைவி இவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் என்ன கஷ்டப்படுத்துக்க மாதிரி, அதனால் என்ன சரீரத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவரை நல்லா வச்சுப்பேன். மனைவியும் அவரை நான் வேறு விதமாக நடத்த மாட்டேன், அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வாழும்போது சண்டை எவ்வளோ வந்தாலும் அது நீங்கள் இணைஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் சமாதானமாக ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு தன் சொந்த சரீரத்துக்கு இப்படி ஆண்டவர் சொல்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய கணவன் மணி யார்? ஏசப்பாவோட எலும்பு சரீரமும் இருக்கான். நம்ம இந்த விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை ஆவிகள், வேறு எந்த விதத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். வேறு எந்த காரியத்துக்கும் நம்ம முடிவு எமோஷ்னலாக we should not take hasty decision while we are in any kind of harsh words. We fight each other. In that time we have to be very very careful in taking decisions. என்ன டிசிஷன் எடுக்கணும்? உடனே இணைஞ்சிடணும். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லணும், முந்திக்கணும். சண்டை போட்டோம், கணவன் போய் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன், அவங்க சொல்லலாமா நான் பேசலாம் இருந்தாங்க, நீங்கள் பேசிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இணைந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் அப்படியே ஆச்சரியப்படுவார், சந்தோஷப்படுவார். நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிங்கன்னா என்ன கேட்குறீங்க அதை கொடுப்பார். அப்போ நீங்கள் ஏதோ உங்கள்கிட்ட
குறை இருக்குது அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாதவர்களை கணவன் மனைவி இருந்தாலும் சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும்னா கணவன் மனைவி இசைந்திருக்கணும். ஒன்றா அவங்க ஜெபித்து ஒன்றா கூடி வாழும்போது ஆண்டவர் எதையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கேட்கணும். அவரால் கொடுக்காம இருக்க முடியாது. அதை சோதித்து பாருங்கள். ஸோ இந்த ரகசியம் பெரியது. எந்த ரகசியம்? இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. பாருங்கள், 2 வார்த்தை. இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பாருங்க. நாட் டூ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் ஆர் 2, எஸ், பட் இன் கிரைஸ்ட் 1. அப்போ 2 பேரும் இசைந்து இணைந்து இருக்கணும். அதற்குள்ளே எந்தவித 3வது ஆலோசனை 4வது ஆலோசனை வரக்கூடாது. எந்த மனிதர்கள் ஆலோசனை வரக்கூடாது. இந்த விஷயத்தில் யாரும் உள்ளே நுழையக்கூடாது. கணவர், ஏன்னா கர்த்தர் பார்ப்பார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத 3வது மனிதர்கள் உள்ளே நுழைஞ்சு ஆலோசனை கொடுக்கறது, அவங்கள பிரிக்க பார்க்கறது, இல்லை வேடிக்கை பார்க்குறது, என்ன தான் நடக்கணும் அப்படிலாம் அது நுழையவே கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றது கடவுள், ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கார். ஆண்டவர் தான் குடும்பத்தை நடத்துகிறார். ஸோ இந்த வசனங்கள் மிக அருமையான வசனம். கணவன் மனைவி இன்றைக்கி இதை பார்த்துட்ருக்கோம். யாராச்சும் கணவன் மேலே கோபம், சண்டை, பிரிஞ்சு வெளியே இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் சரி, இல்லை அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருந்தாலும் சரி, கணவன் கோச்சிட்டு வெளியே போயிருந்தாலும் சரி, எந்த ஒரு தவறு இருந்தாலும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து மன்னித்து ஒன்றா பேசி இணைந்து இசைந்திருங்க. இது தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர் இந்த முப்பரி நூலுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியான் இருக்கிறார். முப்பரி நூல் சீக்கிரம் அறாது. A 3-fold cord is not quickly broken. கணவன் மனைவி இசைந்திருக்கும் போது உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் கலிகூர்ந்து மேன்மை அடைந்து இருப்பீங்க. எல்லா காரியமும் உங்களுக்கு கைகூடி இருக்கும். அப்போனா கணவன் மனைவி இணைந்து இசைந்து இருக்குன்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய ஆலோசனை தேவன் தாமே அடியனை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற நான் என்னையும் இந்த பார்க்கிற குடும்பங்களையும் கணவன் மனைவியும் எங்கிருந்து பார்க்கிற சகோதரன் கணவன் மனைவிகள் திருமணம் ஆக போகிறாலும் இந்த நல்ல ஆலோசனையை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் உட்கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள் கனிகளை கொடுங்கள். வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை இப்போது ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆஸ்வதிப்பாராக. கேட்ட ஒவ்வொருத்தரையும் தகப்பனே, ஏசப்பா, இந்த ஆண்டவரே எபேசியரில் சொன்ன வசனத்தின்படி தகப்பனே 5:22 ஏசப்பா இந்த 33 வரைக்கும் அவங்க படிக்கட்டும். ஏசப்பா, அவங்க வாழ்ந்து இருக்கட்டும். அவங்கள ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.